இந்தியா தரப்பிலிருந்து பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவில் அமிர்தசரஸில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு தக்க பதிலடி இந்தியா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. இந்தியாவின் ஏவுகணை தாக்குதல் என்பது நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. லாகூர் பகுதியில் இருந்த பாகிஸ்தானினுடைய அந்த விமான பாதுகாப்பு கட்டடம் என்பது முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல் தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். அது குறித்து நாம் சிறப்பு நேரலையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக விமானப்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரி திரு செல்வராமலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம இப்போ மேற்கொண்ட இந்த தாக்குதல் பதிலடி அப்படிங்கிறது இந்திய விமானப்படையிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட அந்த ஏவுகணை தாக்குதல், மிக முக்கியமான சில அந்த துல்லிய தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதங்கள், இது எல்லாமே ஸ்பெஷலா பயன்படுத்தி இருக்கிறோம், தக்க பதிலடி கொடுத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் மேற்கொண்ட இந்த நடவடிக்கைக்கு இந்தியாவினுடைய பதிலடியை எப்படி பார்க்கறீங்க? நிச்சயமான நம்ம தக்க பதிலடி தான் நம்ம கொடுத்திருக்கிறோம். நான் இந்திய விமானப்படையில பணியாற்றிய போது SAM 3 சொல்லுவாங்க, அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் 3 அப்படின்னு சொல்லி 2 யூனிட் இருந்தது. ஒன்னு ஒசாக்கா, இன்னொன்னு பிச்சோரா அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டுமே ரஷ்யனோட மேனுஃபேக்சரிங் மிசைல்ஸ் தான். அதுக்கப்புறம் ஆகாஷ், பாரக் 8 அந்த மாதிரி வந்தது. இப்ப நம்மளோட வான்வழி பாதுகாப்பை மிக துல்லியமா பாதுகாக்கிற பணியை இந்த S-400 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை பெரிதும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட வான்வெளி பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்கு. இப்ப இந்த S-400 அப்படிங்கிற இந்த மிசைல்ஸை பார்த்து இதோட செயல்பாட்டு திறன்களை எல்லாம் பார்த்து நிறைய உலக நாடுகள் வியந்திருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதுல பாக்குறோம் அப்படின்னா, இந்த S-400 ஏவுகணை இருக்கிறதுனாலயே இப்ப பாகிஸ்தான் அவங்களோட F-16 அப்படிங்கிற போர் விமான யூனிட், அதாவது ஸ்குவாட்ரன் சொல்லுவாங்க, அதை பாஸ்னி ஏர்பேஸ்ல இருந்து பலோச்சிஸ்தானுக்கு அவங்க மாத்திருக்காங்க. இதுல இருந்தே அவங்க எந்த அளவுக்கு இந்த S-400 மிசைல்ஸை பார்த்து பயந்து போயிருக்காங்க அப்படிங்கறது நம்ம உறுதி பண்ணிக்கலாம். இதோட சிறப்பு என்னன்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதோட வேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4800 மீட்டர் பெர் செகண்ட் இது பறக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. இதோட மிக சிறப்பே என்ன அப்படின்னு சொன்னா, பறந்து வரக்கூடிய டார்கெட்ல அழிக்கக்கூடியதுல மிகப்பெரிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு மிசைல் நம்ம சொல்லலாம். அதாவது சர்ஃபேஸ் ஏர் மிசைல் அப்படிங்கும் போது இங்க சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம வான்வழி தாக்குதல் பண்ணும்போது ஒரு தாக்குதல் பண்ணுவோம். அதுல இந்த மூவிங் டார்கெட்னு சொல்லக்கூடிய அந்த மூவிங் டார்கெட்டை மிக துல்லியமா பார்த்து அடிக்கக்கூடிய அந்த திறன் வாய்ந்தது இந்த S-400 மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த மூவிங் டார்கெட் அடிக்கிறதுனாலதான் இது மிகப்பெரிய அளவுல பேசப்படுது. அதே போல இது ஒரு 300 டார்கெட்டை ஒரு 600 கிலோமீட்டருக்குள்ள வராத அளவுக்கு அதை கவர் பண்ணும். ஒரு 600 கிலோமீட்டருக்கு ஒரு S-400 மிசைல்ஸ்னால நம்ம ஏர் டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய அந்த வான்வெளி பாதுகாப்பை நம்ம உறுதி பண்ணிக்கலாம். சோ இது நமக்கு ஒரு 100 அடியில இருந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 அடிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு நெருக்கமா வந்திருந்தா கூட அந்த மூவிங் டார்கெட்டை கூட இது அளிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அதே போல இதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40 கிலோமீட்டர்ல இருந்து 400 கிலோமீட்டர் வரையிலும் இது தாக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. இந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த இப்போதைக்கு அதிநவீன ஒரு ஏவுகணை அப்படின்னு சொன்னா இந்த S-400 நம்ம சொல்லலாம். இது நம்ம கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து மொத்தம் 5 யூனிட் நம்ம வாங்கியிருக்கோம். அதுல 3 யூனிட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த 3 யூனிட்டையும் நம்ம எங்கெங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லடாக்லயும், அப்புறமா நம்ம ராஜஸ்தான், வெஸ்ட் ராஜஸ்தான், அப்புறமா காஷ்மீர், அப்புறமா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் நம்ம டிப்ளாய் பண்ணிருக்கோம். சோ எல்லா விதத்திலையும் நம்ம பார்க்கும்போது அந்த பக்கம் சைனால இருந்து அட்டாக் வந்தாலும் சைனாவும் இதை பார்த்து பயந்துதான் இருக்காங்க. அவங்களும் இப்போ இந்த S-400 இது திறன் அவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கறதுனால, அதே போல இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம நார்தர்ன் சைட்ல பார்த்தோம் அப்படின்னாலும் பாகிஸ்தானோட எந்த ஒரு தாக்குதலுக்கும் எதிர்த்தாக்குதல் நடத்தி அந்த அவங்க அங்கிருந்து வரக்கூடிய விமானங்கள் ஆகட்டும், இல்ல ட்ரோன் ஆகட்டும், இல்ல அவங்களோட மிசைல்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே வான்லயே அளிக்கக்கூடிய திறன் வாய்ந்ததுதான் இந்த S-400 மிசைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி திரு செல்வராமலிங்கம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. இந்திய விமானப்படையினுடைய அந்த திறன் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது, எந்த அளவிற்கு பல
பல மைல் தூரம் வந்து இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஆயுதங்கள் எல்லாம் இந்திய விமானப்படை வசம் இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கீங்க. மிக முக்கியமாக இந்த தாக்குதல்ல S-400 எந்த அளவிற்கு செயல்பட்டது அப்படிங்கறதையும் விரிவா பார்த்திருக்கிறோம்.